தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக் என்னவரத்துலேருந்து மருத்துவர். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆடியோ வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா, சில காலகட்டங்களில் அதாவது வருடத்தில் வந்து எப்படி 3-4 தடவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்னு ஒன்று ஒரு விஷயத்தை போடுவோம். மருத்துவத்துக்கு நாங்கள் கொடுக்குற மருந்தை விற்பனை செய்கிறோம் இல்லையா, அதை ஒரு ஆஃபர் மாதிரி அதுக்கான சில விஷயங்கள் வந்து ஆடி ஆஃபர், பொங்கல் ஆஃபர், கிறிஸ்மஸ் ஆஃபர், இதே மாதிரியான காலகட்டத்தில் எல்லாம் நம்ம போடுவோம். அந்த நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் அந்த ஆஃபரை பயன்படுத்த தெரியாமல் இருப்பாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், சரிங்களா? இந்த ஆஃபருங்கிற ஒரு விஷயம் பர்பஸே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் கொடுத்து அதிகப்படியாக வாங்க முடியாமல் தன்னுடைய குறைபாடோட நீடித்த நாட்களாக இருக்கப்பட்டவங்களுடைய குறைபாடை தீர்க்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு. இதை கண்டிப்பாக பயன்படுத்தணும். சில நாட்கள் தான் கொடுக்க முடியும். நாமளே போட்டிருப்போம், சில நாட்கள்லாம் ஒரே நாளில் அந்த ஆஃபர் முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா, எங்களுடைய ஆஃபர் எப்போ போடுவாங்கன்னு காத்துட்டு இருக்கப்பட்ட நிறைய பேர் விசுவாசிகள், நிறைய நண்பர்கள், நிறைய பயனாளிகள் எனக்கு இருக்காங்க. அவங்க அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எப்போ சார் ஆஃபர் போடுவீங்க, எப்போ சார் ஆஃபர் போடுவீங்கன்னு. என்னால் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதனால் ஆஃபர் போட்டோன்னா முடிந்த அளவுக்கு நீங்கள் ஏதாவது பணங்கள் ரெடி பண்ணி வாங்க பாருங்கள். உங்களுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் எங்களுக்கு எந்த விதத்துலேயும் லாபம் கிடையாது. ஆஃபரில் லாபம் இல்லாமல் எப்படி நீங்கள் ஆஃபர் போட்டீங்க, இவ்வளோ லாபம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிலாம் நிறைய பேருக்கு கேள்வி எழும்பலாம். கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் இருக்கும். ஆஃபருங்கிறது எப்படி போடுறோம், ஏன் போடுறோம், எப்படி போட முடியுது, எப்படி கொடுக்க முடியுதுங்கிறது நான் சொல்லிடுறேன். எல்லா காலகட்டத்திலும் எல்லா மாதங்களிலும் எல்லா மூலியும் கிடைப்பதில்லை, சரிங்களா? செய்கூலி எங்களுக்கு ஒன்று போல தான் இருக்குங்க. செய்யறதுக்கான வேலை பளு இருக்க, அது எப்பவுமே மாறாது. ஆனால் கிடைக்கிற மூலிகையில் பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படும். எப்படின்னு கேளுங்களேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், தெரியும்படியாக சொல்கிறேன். கடையில் போய் மீன் வாங்க போகிறீங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு 20 சாலை கொடுப்பான். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாளைக்கு போங்க 100 ரூபாய்க்கு 10 கொடுப்பான். திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 100 கொடுப்பான். நான் அந்த ரேட்டுக்கு அன்னைக்கு வாங்கினேன், இந்த ரேட்டுக்கு இன்னைக்கு வாங்கினேன், மாறுதெல்லாம் கேட்க முடியாதுங்க. கடலில் கிடைக்கிற மீனை பொறுத்து, கடலில் கிடைக்கிற என்ன மீன் வருதோ, செழிப்பான வலையில் சிக்குதோ, மலிவாக வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் விலை குறைவாக கிடைக்கும். அதே மாதிரி தாங்க சேம். என்னுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நான் மற்ற மருத்துவர்களை சொல்லலை. ஏன் அப்படின்னா, கடவுளுக்கு இணங்க, கடவுளுக்காக, கடவுளை மதிப்பு பெற்ற, கடவுளுக்காக ஊழியம் செய்கிற ஆட்களை நாங்களும் ஒருவர். எது கிடைக்குதோ அதை மக்கள்கிட்ட ஸ்ப்ரிட் பண்ணி கொடுத்துடணும். நமக்கு கிடைக்கிது போதும், இந்த மாதம் நமக்கு என்ன கிடைக்குமோ அது போதும், நமக்கு கிடைக்கிற வருமானங்கள் போதும், கடவுள் தந்தது போறோம். நமக்கு இதை ஸ்டாக் வச்சு, இதை சேர்த்து வச்சு மற்றவங்களை மாதிரி வெங்காய விலையை உயர்த்துறது, தக்காளி விலையை உயர்த்திய மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. பண்ணவும் மாட்டாது, எங்களுக்கு தேவையில்லை. கடவுள் தந்த அரிய வகையான பொக்கிஷங்களை வந்து கூறு போட்டு இப்படி பண்ணுற விஷயத்தை பண்ணுறதுக்கு நமக்கு எந்த விதத்திலையும் உரிமை கிடையாதுங்க. அவர் தரவே இல்லைன்னா பண்ணவே முடியாதே. நிறைய குறைபாடுக்கான மூலிகைகள் இல்லாமல் போய், காணாமல் போய், தெரியாமல் போய், வீணடிக்கப்பட்டு, எத்தனையோ பேருக்கு குறைபாடை தீர்க்க முடியாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டு பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் போய் பண விரையாகி காப்பாற்ற முடியாமல் இறந்து போகிற எத்தனையோ பேர் இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வருத்தமாக இருக்கு. என் தேவனே, நீர் எவ்வளவு மூலிகை படைச்சிருக்காரு. இந்த உலகத்தில் தேட தேட சர்ச் பண்ண வந்துகிட்டே இருக்கு. நோயை படைச்சீர், நோய் வந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கிறதுக்கான மருத்துவத்தையும் படைச்சிருக்காரு. எவ்வளவு பெரியவர். நோய்களுக்கு இல்லாத மருத்துவமே இல்லை. எல்லா நோய்க்கும் மருத்துவம் இருக்கு. நோயினுடைய பேர் புதுசா இருக்கலாம், நோய் புதுசா தெரியலாம், ஆனா மூலிகை இருக்க நமக்கு தெரியாம போயிடுச்சு. ஏடுகள் அழிக்கப்பட்டு, முதியவர்கள் மற்றவருக்கு சொல்லி கொடுக்காம, பாரம்பரியமாக காப்பாற்றப்படாம, எழுதி வச்சது காணாம போய், விரயமாகி, திருடப்பட்டு, இன்னைக்கு வந்து நோய்களுக்கு மருந்துகள் காண முடியாம போயிடுச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆஃபரை பத்தி நம்ம சொல்ல வந்தோம். சில மாதங்களில் எங்களுக்கு வந்து சில மூலிகைகள் வந்து கம்மியான ரேட்ல அதிகமாக கிடைக்கும். அதாவது ஒரு கிலோ ஒரு மூலிகை ரெடி பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஒரு 2 மூட்டை சிமெண்ட் பை இருக்கே, அது நிறைய மூலிகை கொண்டு வரோம். அதை காய போடுறோம். மிதமான வெயிலில் காய போட்டு எடுத்து அதை பாடம் பண்ணி பவுடர் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு 2 கிலோ கிடைக்குன்னு வச்சுப்போமே. இதுக்கான பண மதிப்பு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 5 கிலோ கிடைக்கும். எங்களுக்கு 5 மூடை மூலிகையும் அந்த 2 கிலோ மூலிகை விலையிலேயே கிடைச்சிரும். ஏன்னா அதிகமாக இருக்குது.
அது அந்த காலகட்டத்தில் பறிச்சு தான் ஆகணும். வாடி போயிரும், வேஸ்ட்டாக போயிரும், நிறைய இருக்கும், கொண்டு வந்துருவாங்க. நம்ம வேண்டான்னு சொல்ல மாட்டோம். இப்படி சேரிக்கும் போது கிடைக்கப்பட்ட அந்த மூலிகையை கொண்டு வந்து 5 கிலோ 10 கிலோன்னு இருக்கும்போது அதை வச்சுட்டு நாங்கள் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அதை ரெடி பண்ணி அதை கேப்சூல் ஆக்கி அந்த இன்கிரீடியன்ஸை பவுடர் பண்ணி எடுத்து அதை மருத்துவமாக மாற்றி மருந்தாக மாற்றி தேவையான விஷயங்களை நம்ம சேர்த்து இதை ஏதாவது ஒரு ஆஃபரில் கொடுத்துடணும். 2+1, 3+1, 5+1 அப்படியாவது அவங்க வாங்கட்டும். ஒரு பொருளை ஒரு அதிகமான உயிர் ரக ரேட்டு கொடுத்து வாங்க முடியாத காலகட்டத்தில் இருக்கப்பட்ட ஒருத்தங்க செழிப்பான நேரங்களையாவது வாங்கி அவங்க பயன்படுத்தட்டும், அவங்களுடைய குறைபாடை தீர்க்கட்டும் அப்படிங்கிறக்க நம்ம கொடுக்கும். இதில் என்ன ஒரு மனவேதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஸ்டாக்கை கொடுத்துட்றாங்களா, விற்கல அதனால கொடுக்குறாங்களா அப்படிலாம் நினச்சி நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. எங்கள்கிட்ட எதுவுமே ஸ்டாக் கிடையாது, ஸ்டாக் வைக்க முடியாது. நாங்கள் பண்ணுற மருத்துவத்தில் வந்து எந்த வித கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக எதுவும் கலப்படம் பண்ணுறதில்லை. அதனால அதை ஸ்டாக் வைக்க முடியாது, ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்த முடியாது. வச்சுருந்தா தான் நம்ம விலை உயர்வாக கொடுத்துருவோமே, கம்மியான ரேட்டில் வாங்கி வாய்ப்பே கிடையாது. அதே போல் சாதாரண காலகட்டத்தில் நீங்கள் மருத்துவத்துக்கு 100 ரூபா குறைக்க சொன்னால் கூட நாங்கள் குறைக்க மாட்டோம், நான் குறைச்சி தரவும் மாட்டேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அதிக ரேட்டில் தான் கிடைக்கும். சில காலகட்டங்கள் மாறும்போதும் சில காலகட்டங்களில் கிடைக்கிற செழிப்பான மூலிகளை கொண்டு செய்யப்பட்ட மருந்துக்கு மட்டும்தான் ஆடி ஆஃபராக இருக்கட்டும், பொங்கல் ஆஃபராக இருக்கட்டும், ஈஸ்டர் ஆஃபராக இருக்கட்டும், நியர் ஆஃபர் கொடுக்க முடியுமே தவிர மற்ற நேரங்களில் எங்களால் கொடுக்க முடிய இயலாது. ஏன்னா மற்ற நேரங்களையும் கேட்குறாங்க. இந்த ஆஃபரை பார்த்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் அன்னைக்கு கொடுத்தீங்க இன்னைக்கு தருவீங்களா, இந்த ஆஃபரை பார்த்துட்டு பாதி ஆஃபர் தருவீங்களா, சார் 100 வாங்கினா 100 ஃப்ரீனா நீங்கள் 100 வாங்கணும். ஏன்னா எங்களுக்கு செய்கூலி ஒன்று தான். நீங்கள் 50க்கு 50 தருவீங்களாலாம் கேட்காதீங்க தயவு செய்து. ஆஃபர் நேரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்கறது, ஏதோ வேலை பார்க்குற 4 பேருக்கு ஏதாவது கிடைக்கும், ஏதாவது பண்ணி கொடுக்கணும். வேலை பார்க்குறவங்களுக்கும் பிள்ளை குட்டிகள் இருக்குது, குடும்பங்கள் இருக்குது. அதை கருத்தில் கொண்டு வேலைப்பள்ளிங்க. இப்போ ஆஃபர் நேரங்களில் நாங்கள் வந்து எங்களுடைய வேலைப்பள்ளி பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 11-10 மணி வரைக்கும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கோங்க. அப்போ தான் அந்த ஆஃபர் கொடுக்க முடியும். சாதாரண நேரங்களில் பார்த்தீங்கன்னா 9 to 6 தான், 9 to 6 10 மணி நேரம் தான். மற்ற நேரங்களில் 12-13 நேரம் அவங்க வேலை பார்க்குறாங்க. அந்த கஷ்டத்துக்கு கொஞ்சமாவது நம்ம ஏதாவது செய்யணும்ல. ஏன்னா அந்த ஆஃபர் அப்போ தான் கொடுக்க முடியும், அவ்வளோகான நம்ம செய்து கொடுக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? தயவு செய்து ஆஃபர் துஷ்பிரயோகம் பண்ணி யாரும் தவறாக பயன்படுத்தாதீங்க. பாதி தருவீங்களா, கால்வாசி தருவீங்களா, 4க்கு 2னா 1க்கு 1 தருவீங்களா, 3க்கு 2 தருவீங்களா, பாதியாக தந்தா என்ன, உங்களோட நிரந்தர கஸ்டமர் இப்படியெல்லாம் கேட்காதீங்க. எங்களுக்கு மன வேதனையாக இருக்கும், உங்களுக்கு பதில் சொல்ல முடியல எங்களால். ஆஃபர் போட நேரம் உங்களால் மொத்தமாக வாங்க முடியலன்னா உங்களுடைய சக நண்பர்களை சேர்த்து, உங்களுடைய நண்பர்கள் வெளியூரில் இருந்தால் கூட ஃபோனில் தொடர்பு கொண்டு ஆஃபரை பற்றி விளக்கி இதை அவர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு சேர்த்து வாங்கி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய ஆஃபர் அப்படி தான் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. 4 நண்பர்கள் சேர்ந்து, 2 நண்பர்கள் சேர்ந்து ஒரு குடும்பமாக நிறைய ஆஃபரை வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய பயன்பாட்டையும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆஃபர் எப்போ வரும்னு கூட கேட்பாங்க, காத்திருப்பாங்க. எப்போவுமே எங்கள் ஆஃபர்லாம் போட்டு காலையில் போடுறோம் அப்படின்னா நைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். 1-2 தான் எக்ஸஸாக இருக்கும். ரொம்ப வேண்டியவங்க கேட்பாங்க அடுத்த நாள் அப்படிங்கிறதுக்காக சரி பரவாயில்ல கொடுப்போம். புதிதாக உள்ளவங்களுக்குலாம் ஆஃபர் நாங்கள் கொடுக்குறதே இல்லை மேக்ஸிமம். ஏன்னா தெரியவே செய்யாது நாங்கள் ஆஃபர் போட்டது. ஏன்னா அவங்க யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்மளுடைய விளம்பரம் அவங்களுக்கு போய் சேராது. சேர்ந்தவங்க கேட்பாங்க, புதிதாக உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. கேட்டால் கொடுப்போம், கண்டிப்பாக கொடுப்போம். ஆனால் தெரியதில்லை. ஏற்கனவே உள்ள நம்மளுடைய நிரந்தர கஸ்டமர்களுக்கு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து ஆஃபர் போடும்போது பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஆஃபரை எப்படி கொடுப்போம் நம்ம உங்கள்கிட்ட சொல்லிட்டோம், தெளிவாக சொல்லிட்டோம். இதில் மறைக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? உங்களுக்கு எல்லாம் மருந்து எல்லா ஆஃபரும் எல்லா நேரத்திலும் இருக்காது. 1-2 அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பொருளுக்கு தான் ஆஃபர் கொடுப்போம். நிறைய ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. திருப்பி மாற்றி கேட்பாங்க, ஏன் சார் நீங்கள் அதுக்கு ஆஃபர் போடலையா, அந்த குறைபாடுக்குள்ள நோய்க்கு கொடுக்கலையா? கண்டிப்பாக அந்த மூலிகை கிடைச்சிருக்காது, நம்ம போட மாட்டோம். கிடைக்கும் போது போடுவோம். சில நேரத்தில் எது கிடைக்கும் அதுக்கு மட்டும் போடுவோம். எவ்வளவு கிடைக்க அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நாங்கள் ஆஃபரை மாற்றுவோம். அதிகமாக கிடைச்சிட்டு அதுக்கு ஒரு ஆஃபர், நார்மலாக கிடைச்சா அதுக்கு ஒரு ஆஃபர், கிடைக்கவே இல்லை அப்படின்னா ஆஃபரே இல்லை. ஆஃபர் டைமில் வாங்கி பயன்படுத்துங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டான நேரங்களில் பயன்படுத்துங்க. உங்களுடைய அட்ரஸை தெளிவாக அனுப்புங்க, பேர், பின்கோடு, ஃபோன் நம்பர்லாம் தெளிவாக அனுப்புங்க. அப்போ தான் கொரியர் வந்து சேரும். எங்களுக்கான கொரியரில் தான் அனுப்ப முடியும். எப்போவுமே வேறு கொரியரில் வேறு போஸ்ட்டில் எங்களால் அனுப்ப முடியாது. பேக்கிங் பண்ணுறதுக்காகவும் கொரியரை கொண்டு செல்றதுக்காக தான் கொரியர் சார்ஜ் கேட்குறோம், தவறாக நினைக்காதீங்க. அதுக்குன்னு தனி ஆள் வச்சுருக்குறோம் கொரியர் பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கு, அது அவங்களுக்கு போய் சேரும். அதனால் மருத்துவர்கிட்ட எப்போவுமே விவாதம் பண்ணாமல் சந்தைகளை குறைவாக கேட்டு சந்தேகங்கள்லாம் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க.
வாங்கி பயன்படுத்துகிறவங்களுடைய சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு அதிலே பேப்பர் இருக்கும், அதிலே சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணப்பட்டிருக்கும். வாங்க முன்னாலே 1000 சந்தேகம் கேட்டுட்டு இருக்காங்க. தயவு செய்து ஃபோனில் தொடர்பு கொள்ளாமல் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள சொன்னால் வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க, ஃபோன் அடிச்சுட்டு இருக்காதீங்க. அதுக்கான நேரங்கள் இல்லை. தவறாக நினைக்காண்டா. நமக்கும் குடும்பங்கள் இருக்குது. நிறைய இடங்களில் பப்ளிக்கில் உட்காந்துருப்போம். நீங்கள் சந்தேகம் கேட்பீங்க, அவங்க முன்னால் வச்சு உங்களுக்கு சொல்ல முடியாது. வாட்ஸ்அப்னா நம்ம ஃப்ரீ டைமில் வந்து உங்களுக்கு அதை பதில் அளிச்சிருவேன் உங்களுக்கு. சரிங்களா? ரொம்ப அவசரப்பட்டெல்லாம் கேள்வியில் கேட்டுட்டு இருக்காதீங்க. பதில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எங்கள் எல்லா நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். மேலும் மற்றொரு ஆடியோ வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.